Hello students, this is Iqbal. இது வந்து இந்த கிளாஸ் 12 அண்ட் 11th படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். பொதுவாக வந்து +2 படிக்கிறோம் முக்கியமாக. அவங்க வந்து இந்த 5th சாப்டரில் வந்து நம்ம 2 டைமென்ஷனல் ஆர்டிகல் ஜாமெட்ரி போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மெத்தடு யூஸ் பண்ணும்போது நம்ம டயத்தை வேஸ்ட்டாக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். ஓகேவா? அதை ஷார்ட்டாகவே போடலாம். நிறைய பேர் ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரில. ரொம்ப ஷார்ட் மெத்தட் இது. இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், நான் அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்காக தான் இது போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட் இந்த ஸ்கொயருக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் போடுறேன். இதான் மெத்தடு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ப்ளஸ் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதாக இருந்தாலும் 2ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கணும். 2 அப்புறமா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? அப்புறம் மைனஸ் போட்டுருங்க. எப்போவுமே இங்கே வெளியில் மைனஸ் தான். ஓகேவா? இங்கே லாஸ்ட்டாக என்ன போட்டோம், 2 போட்டோமா, அந்த 2வை ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன வரும், 4 வரும். ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், 5ல் 4 போச்சுன்னா ப்ளஸ் 1. ப்ளஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனில் ப்ளஸ் 2க்கும் வரும், ப்ளஸ் 1ல் தான் அதிகமாக வரும். இன்டகிரேஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது சார் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 7 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 7 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான், 5/2, வேறு ஒன்றுமே கிடையாது. ஹோல் ஸ்கொயர். ஓகே, வெளியில் எப்போவுமே மைனஸ். இந்த 5/2 தானே போட்டோம், அதை ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 25/4 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இன்டகிரேஷனில் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுமே ஸ்கொயராக மாற்றணும். அதுதான் அது வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 × 7 28 மைனஸ் 25. 28ல் மைனஸ் 25 போச்சுன்னா 3 இங்கே 4 இருக்கா, பை 4 இப்படி தான் போடுவோம். ஓகேவா? 4 7s are 28. ஓகே, ஸோ 0 போட்டிருக்க வேணாம், சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர், இது எப்படி நம்ம ஸ்கொயராக மாற்றுவோம், இந்த 3 அப்படின்னு எப்படி நம்ம ஸ்கொயராக மாற்றுவோம் அப்படின்னா 3க்கு பதிலாக √3ன்னு போட்டுக்கணும். 4ஐ வந்து 2ஐ ஸ்கொயர் பண்ணால் தான் 4 வரும். அப்போது ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா, 1/a இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் அதுக்கு வேறு ஃபார்முலா வரும். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் இன்டகிரேஷன் போடும்போது இது யூஸ் ஆகும். +2க்கு நீங்கள் 5th சாப்டர்லேயும் அந்த மாதிரி இன்டகிரேஷன் சம் போடும்போதும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே.